டிஐசிஜிசி. பொதுவா நமக்கு பினான்சியல் ப்ராப்ளம் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? பேங்க்ல லோன் வாங்குவோம். ஆனா பேங்க்கே பினான்சியல் ப்ராப்ளம் வந்தா என்ன பண்ணுவாங்க? உங்க டெபாசிட்க்கு என்ன ஆகும்? இத பத்திலாம் யோசிச்சிருக்கீங்களா? இந்தியால டிஐசிஜிசி டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் வில் ப்ரொடெக்ட் யூ. டிஐசிஜிசி எல்லா டெபாசிட்டர்ஸோட மணியை அப் டு 5 lakhs வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணும். இதுல பிரின்சிபல் அமௌண்ட்டும் அண்ட் இன்ட்ரெஸ்டும் இன்க்ளூடட். சோ பேங்க்குக்கு என்ன ஆனாலும் உங்களோட டெபாசிட் 5 lakh or less than 5 lakh இருந்தா உங்க மணி சேஃபா இருக்கும். இதுல சேவிங் அக்கவுண்ட், கரண்ட் அக்கவுண்ட், பிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் இது எல்லாமே கவர் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல ஒரு 4 lakhs இருக்கு, பிக்ஸட் டெபாசிட்ல ஒரு 1 lakh இருக்கு. சோ டோட்டலா உங்களோட இன்சூரன்ஸ் கவரேஜ் 5 lakh வரைக்கும் இருக்கும். உங்களோட அமௌண்ட் சேஃப். இதுவே நீங்க 5 lakh மேல வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 5 lakh தான் கவரேஜ் கிடைக்கும். பேங்க் லிக்விடேஷன் ஆனா within 90 daysல கிளைம் செட்டில் பண்ணிடுவாங்க. உங்க டெபாசிட் எஃப்டிஆர் ஆர்டி இது எல்லாத்துலயும் 5 lakh மேல எக்ஸிட் ஆகும் அப்படின்னா மல்டிபிள் பேங்க்ஸ்ல ஸ்ப்ரெட் பண்ணி டெபாசிட் பண்ணுங்க. அதான் மோர் செக்யூர். சோ டெபாசிட் இன்சூரன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. உங்க சேவிங்ஸும் சேஃபா இருக்கும்.